ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா. நேற்றைய தினம் மாணிக்கம் அப்படிங்கிற ரத்னத்தை அனுபவித்தோம். தத்தோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ரு கர்ஷனக ஈயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி. நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம். இப்போ அடுத்த ரத்னத்துக்கு போகணும். அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் சில சந்தேகங்கள் வந்திருந்தது. அதுக்குண்டான விளக்கத்தை நான் இப்போ கொடுத்துடுறேன். அந்த சந்தேகம் என்னன்னு கேட்டால், முதல் சந்தேகம், என்னத்துக்காக சூடாமணியை சொல்லி கணையாடியை சொல்லலை? முதல்து. ரெண்டாவது, ராமர் சீதை ரெண்டு பேருமே ஆஞ்சநேயரை வந்து தன்னுடைய புத்திரன்னு பாவிச்சதுனால ஏற்றமா இல்லை இது எப்படி எடுத்துக்கணும்? ரெண்டு கேள்விக்கும் பொதுவான ஒரு பதில் சொல்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயம்னு பேர். ஸ்ரீ தான் இங்கே பிராதானியமாக இருக்கக்கூடியவள். அதில் முதல் சந்தேகம், ஏன் கணையாழிய சொல்லாமல் சூடாமணியை சொன்னேள்? முதல்ல கணையாழியை விட சீத்தை சூடாமணி ஆஞ்சநேயர் கொடுத்தது தான் விசேஷம். ராமர் கொடுத்த கணையாழியை ஆஞ்சநேயர் சீத்தை இடத்துல கொடுத்தார். ஆனால் சீத்தை சூடாமணியை பதிலுக்கு ஆஞ்சநேயர் இடத்துல கொடுத்த அம்சாடோ இல்லையோ, அதுதான் விசேஷம். கணையாழியை ராமன் கொடுத்த அம்சம் விசேஷம் இல்லை, சீத்தை கொடுத்த சூடாமணி தான் இன்னும் விசேஷம். அதே மாதிரி சீத்தை ஆஞ்சநேயரை தன் புத்திரன்னு பாவிச்சாளே, முதல்ல சீத்தை தான் தன்னுடைய புத்திரன்னு ஆஞ்சநேயரை பாவிச்சுண்டா. அதுக்கப்புறம்தான் இலங்கையிலிருந்து ராமரை கடல் தாண்டி அரண்ட பக்கத்தில் போய் பார்க்கறதே, அங்கே திருஷ்டா சீதா, கண்டேன் சீத்தையின்னு ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து சொல்கிறார். அப்புறம் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி முடிக்க ராமர் வந்து நீ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ சொல்கிறார், ஆஞ்சநேயா நீ என்னோட புத்திரன் மாதிரி அப்படின்னார். இங்கே சீதா பிராட்டி ஆஞ்சநேயரை தன் புத்திரன்னு சொல்லின்றது தான் பிராதானியம். அதுக்கப்புறம் தான் ராமர் ஆஞ்சநேயரை அங்கே கொண்டாடினது வரும். ரெண்டு இடத்துலையுமே சீத்தை இங்கே அப்ரூவல் கொடுத்ததுனால அங்கே வேலைக்காச்சு. இன்ஃபேக்ட் இதை எடுத்துட்டு போகிறதே புருஷகார பிரபத்தின்னு சொல்லலாம். ஒரு புறத்தில் நாம் வந்து சீத்தையை வந்து ஜீவாத்மாவா பாவிக்கத்தமான வியாக்கியானம் அது. ஆனால் இந்த இடத்துல இது இப்படியும் பார்க்கலாம். பிராட்டி இடத்துல புருஷகார பிரபத்தி பண்ணினோட்டான்னா பெருமாளத்தில் போய் தனியாக பிரபத்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பிராட்டி ரெக்கமெண்டேஷனாக இருக்கா. ஆனால் தான் புருஷகார பிரபத்தின்னு அதுக்கு பேர். பிராட்டி இடத்துல பெட்டிஷன் போட்டேன்னா பிராட்டி அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவாள். தனியாக பிராட்டிக்கு ஞாபகப்படுத்துறதோ இல்லை பெருமாள்கிட்ட போய் தனியாக போய் சொல்கிறதோ தேவையே இல்லை, அவசியம் இல்லை. பண்ணணும், பிராட்டி இடத்துல புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணணும். ஆனால் பிராட்டிகிட்ட புருஷகார பிரபத்தி பண்ணதுக்கப்புறமா பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணிக்கிறத எதனால சாங்ஷன் ஆகுதுன்னு கேட்டால், பிராட்டி ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டா, இந்த ஜீவாத்மாவுக்கு நீங்கள் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டா, அதனால அங்கே வேலிடுங்க, அதனால அந்த பெட்டிஷன் அங்கே சாங்ஷன் ஆகுது. இல்லைன்னா அப்படியே ரிஜெக்ட் ஆயிருக்கும். இதை புருஷகார பிரபத்தினும் பார்க்கலாம். பிராட்டி மூலியமா பெருமாள் அடையிறது ஏற்றம். ஏன்னா அந்த சம்பிரதாயத்துக்கே பிராட்டினால தான் ஏற்றம் ஏற்பட்டிருக்கு. பிராட்டி இருக்கவே சுலபத்தில் எம்பெருமான நம்ம தரிசிக்கிறோம். ஒருவேளை பிராட்டி வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? பகவான் அடையிறதே துர்லபமா இருக்கும். இப்ப சுலபமா இருக்குன்னா பிராட்டி இருக்கிறதுனால, இல்லைன்னா துர்லபமா இருக்கும். அதனால பிராட்டிக்கு தான் ஏற்றம். அதனால்தான் மேலே கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் ஒரு பதில். முதல்ல ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீக்கு தான் ஏற்றம், அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு. அடுத்தது ராமர் கொடுத்த கணையாழியை விட சீத்தை கொடுத்த சூடாமணிக்கு தான் ஏற்றம், அதனால ராமதூதன் ஆன ஆஞ்சநேயருக்கு ஏற்றம் அதிகமாச்சு. சீதை கொடுத்த சூடாமணி எடுத்துட்டு போய் ராமரிடத்துல ஒப்படைச்சதுனால ஆஞ்சநேயருடைய ஏற்றம் ராமதூதனாக இங்கே ஏற்றத்தை பார்த்தது. அதே நேரம் சீதை முதல்ல சொல்லிட்டாளே ஆஞ்சநேயரை என்னுடைய புத்திரன் மாதிரின்னு, நீட புத்திரன் மாதிரி அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய சாங்ஷன். பிராட்டி சொன்னதுனால ராமர் அங்கே அதை ஏத்துட்டு தான் ஆகணும். அவர் நோன்னு சொல்லவே மாட்டார் பிராட்டி சொன்ன விஷயத்துக்கு. அதனால முதல்ல சீதா பிராட்டி ஆஞ்சநேயரை தன் புத்திரநாட்டம் பாவிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமர்
ஆஞ்சநேயர் தன்னுடைய புத்திரமாட்டம் பாவிக்கிறார். இது புருஷகார பிரபத்தி ரூட்லயும் எடுத்துட்டு போகலாம், அது அப்படியும் புரிஞ்சுக்கலாம், புருஷகார பிரபத்தினும் புரிஞ்சுக்கலாம். அந்த 2 சந்தேகங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன். இப்போ மேற்கொண்டு அடுத்த ரத்னத்தை பார்ப்போம். யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர்மத்ருதிருதாக்ஷ்யம் ச கர்ம சுனசீததி. ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா, ஆஞ்சநேயர் இலங்கைக்கு செல்லும் பொழுது எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சார். முதல்ல அந்த பெரிய கடலை தாண்டணும், பின்புதான் இலங்கை சென்று சேர முடியும். அது முதல் விஷயம். அடுத்தது சரி, அந்த கடலை தாண்டலான்னு இவர் முயற்சி எடுக்கிறது, மைனாகம் அப்படிங்கிற பெரிய மலை ஒன்று குறுக்க இருந்தது. அந்த மலையை ஒண்ணுமில்லாம பண்ணாத இவர் மேற்கொண்டு இலங்கைக்கு பிரயாணம் பண்ண முடியும். அதனால சக்தியை கொண்டு அந்த மைனகம் அப்படிங்கிற மலையை கீழே தள்ளிட்டார். அடுத்தது இப்படி கொஞ்ச நேரம் அவர் பறந்துட்டே இருக்கிறத திடீர்னு சுரச அப்படிங்கிற பெரிய நீர்பாம்பு கடல்ல இருந்து மேல உதிச்சு வந்தது. அந்த நீர்பாம்பை கடந்தாதான் இங்கே பிரயாணம் பண்ண முடியும் மேற்கொண்டு. அதனால அந்த பாம்பையும் சக்தியை கொண்டு வதம் பண்ணிட்டார். அடுத்தது சாயக்கிரகி அப்படிங்கிற ராட்சசி முன்னாடி தோன்றினா, இப்ப அவளை தாண்டினாத்தான் இலங்கைக்கு போக முடியும்னு ஆச்சு. இவளையும் அவர் வதம் பண்ணினார். எப்படி பண்ணார்? இவளையும் கடந்தார் ஆஞ்சநேயர். என்ன பண்ணார்? ரொம்ப சாமர்த்தியத்தனமா இந்த விஷயத்தை மேற்கொண்டிருக்கார். அந்த சாயர் கிரகி அப்படிங்கிற அந்த ராட்சசியினுடைய வாய் வழியா உள்ள போயிட்டு காது வழியா வெளில வந்தார். அவளை கடந்து போறது அவ்வளவு சுலபம் இல்லை இல்லைன்னா, அதனால அவளுடைய வாய் வழியா உள்ள போயிட்டு காது வழியா வெளில வந்தார். அதுக்கேத்தா போல அவளுடைய உருவத்தை சுருக்கின்றார் ஆஞ்சநேயர். அவளை கடந்தார். அதுக்கப்புறம் தான் இலங்கையை சென்று சேர்ந்தார். அதனால இத்தனை தடைகளை தாண்டியும் ஆஞ்சநேயர் வெற்றிகரமா தான் நினைச்ச இலக்க அடைஞ்சுட்டார். திருட புத்தி ஸ்திர புத்தி ஒருவனுக்கே இருக்கணும்னு சொல்றோம்னா, புத்தி திருடமா இருந்தா தான் என்ன தடங்கள் வந்தாலும் அதை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு பிரயாணிக்க முடியும் நம்மளுடைய இலக்க நோக்கி. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அசாத்தியமான காரியங்களை ஆஞ்சநேயர் செய்தபடியால் 33 கோடி தேவர்களும் தேவலோகத்தில் இருந்தபடிக்கு ஆஞ்சநேயரை புகழ் பாடினா. இந்த மந்திரத்தை கொண்டு, எந்த மந்திரம்? மேல பார்த்த ஸ்லோகம் தான். யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர்மதிர்திருதாக்ஷ்யம் ச கர்ம சுனசீததி. யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர்மதிர்திருதாக்ஷ்யம் ச கர்ம சுனசீததி. இந்த மந்திரத்தை கொண்டு 33 கோடி தேவர்களும் தேவலோகத்தில் இருந்தபடிக்கே ஆஞ்சநேயரை புகழ் பாடினார்கள். அந்தர்கதமான வியாக்கியானம் இதுக்கு பார்க்கணும்னா, கூர்மையான புத்தி இருக்கணுமா. அந்த கூர்மையான புத்தி, ஸ்திரமான புத்தி, திருடமான நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்னா ஒருவனுக்கு இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் என்ன தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி அவ எந்த இலக்க அடையணும்னு நினைச்சாலும் நிச்சயமா அடைவா. இது ஆஞ்சநேயர்னுடைய சரித்திரங்கள் மூலியமா மேல சொன்ன ஸ்லோகத்துல ரொம்ப அழகா நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கா. அதே மாதிரி ஒருவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தன்னிடத்துல இல்லையேன்னு தெரிஞ்ச அப்புறம் உடனே அவ ஆஞ்சநேயரை வழிபட்டா இந்த மாதிரி விஷயங்களும் அனுகிரகிக்கப்படும். அதான் நேற்று தினமே பார்த்தோமே, இஷ்ட காமார்த்திய சித்தியர்த்தே. என்னென்னலாம் அவ வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ அத்தனையுமே ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ணிடுறார். இப்ப நவகிரகத்தோட இதுக்கு இருக்கிற தொடர்பை பார்ப்போம். எல்லா விதமான தெய்வீக குணங்களும் மனசோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒருவனுடைய மனசு திருடமா இருந்தா நிச்சயம் நினைச்ச இலக்க அடைஞ்சுடலாம். சந்திர பகவான் தான் ஒருவனுடைய மனசு திருடமா இருக்கிறதுக்கு சிற புத்திக்கு எல்லாம் காரணம். அதனால இந்த ரத்னமானது முத்து அப்படிங்கிற ரத்னம் 2வது ஸ்லோகத்துக்கு உண்டான ரத்னம். அந்த ரத்னம் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய ரத்னம் முத்து. இந்த முத்து கடல்ல போய் தேடி கிடைச்சாதான் கிடைக்கும். அந்த கடலை தாண்டினவர் ஆஞ்சநேயர்.
ஆதலால் இந்த மந்திரம் சந்திர பகவானுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம். கூடிய சந்திர பகவானுக்கு இருக்கிற ரத்னம் முத்து. இந்த ஸ்லோகமே 2வது ரத்னமான முத்து கீழே தானே வருது. அப்போ இந்த மந்திரம் சந்திர பகவானுக்கும் முத்து அப்படிங்கிற ரத்னத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால இந்த மந்திரத்தை யாரு பாராயணம் பண்றாளோ, இந்த மந்திரத்தை யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு ஸ்திர புத்தி, திருடமான மனசு, எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனோதைரியத்தை பெறுவார்கள். அது இந்த 2வது ரத்னமான இந்த ஸ்லோகத்துல நவகிரகத்தோட அர்த்தத்தை பார்க்கறதே சொல்லப்படுறது. இன்னொரு தடவை அந்த ஸ்லோகம் என்னன்னு பாருங்கோ. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகத்தை நாம அனுபவிப்போம், அடுத்த ரத்னத்தை அனுபவிப்போம். யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திரியதா தவ ஸ்மிருதிர்மதிர்திருதாக்ஷ்யம் ச கர்ம சுனசீததி. இது முத்துங்கிற ரத்னத்தை குறிக்கக்கூடியது. இது 2வது ரத்னத்தை நாம பார்த்தோம். 3வது ரத்னம் பவழம். அதுக்கு என்ன ஸ்லோகம்? அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகஹ. இது பவழம் அப்படிங்கிற ரத்னத்தை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல அனிர்வேதஹ ஸ்ரீயோ மூலம், இங்க என்ன சொல்றா இந்த ஸ்லோகத்துலனா, அந்த ஸ்திர புத்தி, திருடமான நம்பிக்கை, இது எல்லாம் கொண்ட ஆஞ்சநேயர் வெற்றிகரமா இலங்கை வந்து சேர்ந்தார். இவர் இலங்கைய வந்து சேர்ந்த உடனேவே லங்கினி அப்படிங்கிற ராட்சசி அந்த இலங்கைக்கே காவலாளியர் நின்றுருக்கா. அவளை தாண்டித்தான் ஆஞ்சநேயர் மேற்கொண்டு இலங்கைக்குள்ள பிரவேசிக்கணும். அதனால லங்கினியோட யுத்தம் புரிஞ்சார். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். லங்கினி அப்படிங்கிற ராட்சசியோட ஆஞ்சநேயர் யுத்தம் புரியறதே அவர் நிருசிம்மரதான் ஸ்மரிச்சுருந்தார். இது மே மாதம் 25ஆம் தேதி என்னைக்கு நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம், நிருசிம்ம ஜெயந்தி ரெண்டுமே நாம கொண்டாடினோம். அன்னைக்கு நாம அனுபவிச்சப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயரை பத்தி நாம பார்த்தோம். அப்ப பார்க்கறதே ஆஞ்சநேயர் லங்கினி அப்படிங்கிற ராட்சசிய வதம் பண்றச்சே நிருசிம்ம நாமத்தை சொல்லிதான் வதம் பண்ணினார் அப்படிங்கறதையும் அங்க பார்த்தோம். அதே தான் இந்த இடத்துல நினைவூட்ட வேண்டிய விஷயம். அப்படி நிருசிம்ம நாமத்தை சொல்லிண்டே ஆஞ்சநேயர் லங்கினி அப்படிங்கிற ராட்சசியை வதம் செய்தார். அதுக்கப்புறமா ராவணனுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிச்சார். சீதா பிராட்டியை தேடினார், எல்லா இடத்துலயும் தேடினார். சீதா பிராட்டிய கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப மனசு வருத்தமா படுத்து, புத்தினாலையும் சரி சரீரத்தாலையும் சரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணார். ஆனா ஒரு க்ஷணம் இவர் வந்து கை காலெல்லாம் முடியலையே, இவ்வளவு தூரம் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமே, மனசு இதுக்கு மேல தேடுறதுக்கு தெம்பில்லையே, சரீரத்திலையும் தெம்பில்லையேன்னு அவர் வருத்தப்பட்டாலும் அடுத்த க்ஷணம் சீதா பிராட்டியை நினைச்சார். தெம்பு முழுசா அவருக்கு வந்து திரும்பி இப்போ உடனே அந்த தெம்பை கொண்டு சீதா பிராட்டிய இன்னும் வேகமா, முன்னாடி இருந்த வேகத்தை விட இப்ப வாயு வேகம், அவர் இப்ப சீதா பிராட்டிய தேட ஆரம்பிச்சாராம். இதுக்கு முன்னாடி தான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, மனசும் டயர்டா இருக்கு, தேட முடியலன்னு உட்காண்டார். அடுத்த க்ஷணம் சீதா பிராட்டி நினைச்சாராம். உடனே அவருக்கு தேவையான தெம்பெல்லாம் சீத்தை அவளை நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணிட்டா. சீதா பிராட்டிய உடனே இன்னும் வேகமா தேட ஆரம்பிச்சார். இன்னும் தெம்போட, இன்னும் தெம்பா, இன்னும் வேகத்தோட ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிய தேட ஆரம்பிச்சாராம். இதுல இருந்து அந்தர்கத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும். அதே சமயத்துல உற்சாகத்தோட ஆர்வத்தோட நாம் அடைய வேண்டிய விஷயத்தை அடையணும். சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எதையும் அடைய முடியாது. எந்த விஷயத்தை கத்துக்கிறதா இருந்தாலும் அச்சீவ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு சோம்பேறித்தனம் கூடாது. அதே மாதிரி நாம பண்ற காரியத்துல வேகம் இருக்கணும், அதே நேரத்துல நிதானமும் இருக்கணும். அவசரமா வேலை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற காரியத்தை கெடுத்து விட்டுறக்கூடாது. வேகமா பண்ணணும், அதே சமயத்துல நிதானத்தோட, ஸ்திர புத்தியோட, திருட நம்பிக்கையோட, ஊர்ஜிதமான மனசோட அதை பண்ணணும். இது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தை வேணாலும் ஜெயிக்கலாம், அடையலாம். ஆஞ்சநேயனுடைய மந்திரம், மேல் சொன்ன இந்த மந்திரத்தை
பாராயணம் பண்றதுனால ஒருவருக்கு தேவையான தெம்பு, சுறுசுறுப்பு எல்லாமே ஏற்படுறது. அதே நேரத்துல இந்த மந்திரம் மனுஷ குலத்துக்கே ரொம்ப தேவையான மந்திரம்னா இந்த மந்திரம் தானா. இந்த மந்திரத்தை நவகிரகத்தோட பார்ப்போமா? நவகிரகத்தோட சொல்றச்சே அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான், நவகிரகங்கள்ல ஒண்ணு இவர். அங்காரக பகவானை தரிசிக்கிறதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துக்கங்களும் நீங்கிறது. சில பேர் துக்கம் இருக்கும், சில பேருக்கு ஏழ்மை இருக்கும். இதெல்லாம் அங்காரகன் செவ்வாய் பகவானை தரிசிக்கிறது மூலியமா நமக்கு ஏற்படுறது. துக்கங்கள் எல்லாம் நீங்கி அந்த பெருமான் நமக்கு சுகத்தை அனுகிரகிப்பார். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது மூலியமா யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அந்த செவ்வாய் தோஷம் நீங்கிடுறது. எல்லா விதமான நன்மைகளும் அவளுக்கு கிடைக்கிறது, எல்லா விதமான சுகங்களும் அவளுக்கு கிடைக்கிறது. செவ்வாய் பகவானுக்கு சம்பந்தம் உள்ள ரத்னம்னா பவழம். அதனால்தான் இந்த இடத்துல செவ்வாய் பகவானை நாம சொல்றோம். அதனால இந்த ஸ்லோகம் என்னன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த ரத்னத்துக்கு நாம போலாம். இது 3வது ரத்னம் பவழம். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகः. அடுத்த ரத்னத்துக்கு போலாமா? மரகதம். அடுத்த ரத்னம் மரகதம். அதுக்கு உண்டான ஸ்லோகம் நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை சிதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியः. சந்திரார்க்க மருத்கணேபியः சேர்ந்து வருதே, சந்திரார்க்க மருத்கணேபியன்னு வருது. இங்க ஆஞ்சநேயர் சீதா பிராட்டி எல்லா இடத்தையும் தேடினார், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயம் அவருக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றித்தான், ஏதாவது ஒரு உபாயம் இருக்கணுமே, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், பண்ணினா சீதா பிராட்டி கிடைச்சிடுவோளோ என்னமோ. அதே நேரம் இந்த கைங்கரத்தை பண்றதுக்கு பகவானுடைய அனுகிரகமும் வேணும். அதனால அந்த க்ஷணம் எல்லா தெய்வங்களையும் கை கூப்பி பிரார்த்திச்சுட்டாரா, சீதா பிராட்டியை வெற்றிகரமா கண்டுபிடிக்கணும், அத்தனை பேரும் அனுகிரகிங்கோனாலும் அத்தனை தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணித்தான். அத்தனை தெய்வங்களும் அனுகிரகம் பண்ணார்களாம், அனுகிரகம் செய்தார்களாம். இப்ப அதனால சீதா பிராட்டிய ஆஞ்சநேயரால இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இதுக்குள்ள இருக்கிற அந்தர்கதமான வியாக்கியானம் பாருங்க, ரொம்ப அழகு. ஆஞ்சநேயர் ஸ்ரீராமன், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன் இவாளை எல்லாம் பிராதானிய தெய்வங்களாக முதல்ல வழிபட்டாரா. பிரார்த்திக்கர்த்தே முதல்ல ராமபிரான பிரார்த்திச்சார், சீதையை பிரார்த்திச்சார், லக்ஷ்மணன் பிரார்த்திச்சாரா. அதுக்கப்புறமா ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் இவ எல்லாரையும் பிரார்த்திச்சாலாம். இந்த மந்திரம் நன்னா நமக்கு எடுத்து காட்டுறது. இந்த மந்திரத்தை சொன்ன அப்புறம் தான் ஆஞ்சநேயரால அசோக வனத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சீதா பிராட்டி இருந்த இடம் இல்லையா, அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். இந்த மந்திரம் தான் ஆஞ்சநேயர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணின மந்திரம். வெற்றிகரமா முடிச்சாரே. அதனால இந்த மந்திரத்தை ராம தாரக மந்திரம்னு பூர்வர்கள் சொல்வது வழக்கம். இந்த மந்திரத்துக்கு நவகிரகத்தோட என்ன சம்பந்தம்னா, புதன் பகவான இந்த நவகிரக சம்பந்தத்தோட பார்க்கறத அனுபவிக்கலாம். புதன் பகவான நாம வழிபட்டோம்னா நம்மளுடைய மனசெல்லாம் சுத்தமாயிடுறது, கலங்கமில்லாத மனசு நமக்கு ஏற்படுறது, எங்க போனோம் எதை அடையணுங்கிற தெளிவு நமக்கு ஏற்படுறது. இந்த மந்திரம் புதன் பகவானோட சம்பந்தப்பட்ட மந்திரம். மரகதம் அப்படிங்கிற ரத்னம் புதன் பகவானுக்கு இருக்கக்கூடிய ரத்னம். இவர் புத்தி, அதோடைய ரிட்டென்ஷன் பவர், மெமரி, கம்யூனிகேஷன், இந்த இன்ட்யூஷன் இதெல்லாம் சொல்றான் பாருங்க. இதுக்கெல்லாம் புதன் பகவான் தான் தலைமை தாங்கக்கூடியவர். புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் புதன் பகவான் தான். அதனால புதன் பகவானை வழிபட்டா புத்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு அனுகிரகிக்கிறார் அப்படிங்கிறது விஷயம். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலியமாக புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, பேச்சு திறன் கிடைக்கிறது, ஸ்மரணம் கிடைக்கிறது. ஆஞ்சநேயர் ஆட்ட நாமளும் அத்தனை புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பெற்று நாம் நினைச்ச இலக்க அடையலாம். அதனால இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலியமா ஆஞ்சநேயரோடதும் புதன் பகவானுடையதும் பூர்ண அனுகிரகம் ஒருவனுக்கு கிடைக்கிறது. இப்ப அந்த ரத்னம் சம்பந்தப்பட்ட ஸ்லோகத்தை நாம பார்ப்போம்.
மற்றொரு முறை பார்த்துட்டு அடுத்த ரத்னத்துக்கு போலாம். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியஹ. அடுத்த ரத்னத்தை பார்ப்போமா? அடுத்த ரத்னம் புஷ்பராகம். புஷ்பராகம் அப்படிங்கிற ரத்னம். இதுக்குண்டான ஸ்லோகம் என்ன இங்கேனா, பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாததிகம் பயம் தாபியம் ஹியே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். சீதா பிராட்டி அசோகவனத்துல சேவிச்ச ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரா. அதே சமயத்துல அரக்கிகளுக்கு மத்தியில சீதா பிராட்டி அமர்ந்துட்டு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டாரா ஆஞ்சநேயர். அதனால சீதா பிராட்டிய முதல்ல சமாதானப்படுத்தினாரா. அதே சமயத்துல ராவணன் அங்க அசோகவனத்துக்கு சீதா பிராட்டி இடத்துல தன்னை கல்யாணம் பண்ணிக்கும் சொல்லி கேட்க சீதா பிராட்டி ராவணனுடைய முகத்தை கூட பார்க்கல, அவனை ஏதோ ஒரு புல்லுக்கு சமமா பாவிச்சாளாம். அந்த சமயம் அவளுடைய மனசானது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியவே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அவர் பக்கத்துல இல்ல. ரொம்ப மனதால வேதனைப்பட்டாளாம் சீதா பிராட்டி. இந்த எண்ணம் சீதா பிராட்டியோட இருந்ததே, மனசால கூட சீதா பிராட்டி ராமபிரான பிரியாம இருந்தா. அதனால இந்த எண்ணத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றா. கூடவே மனதால ராமனை ஸ்மரிச்சதின் மூலியமா இவ எவ்வளவு சுகத்தை கண்டா தெரியுமோ, அந்த சுக அதையும் இந்த ஸ்லோகத்துல எடுத்து காண்பிக்கிறாளா. இதுக்கு உண்டான அந்தர்கதமான வியாக்கியானம் என்னன்னா, பொதுவா நாம படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அந்த ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப துக்கப்படுறோம். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது நம்ம கிடைக்கல அப்படின்னா ரொம்ப வேதனைக்குள்ளாகிறோம். இதே நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சுடுத்துனா ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி பிடிச்ச விஷயமா இருந்தா தாராளமா அதை ஏத்துக்கிறோம். பிடிக்காத விஷயமா இருந்தா கோபத்தை காட்டுறது, வெறுப்பை காமிக்கிறது இல்லையா, இதெல்லாம் நாம பண்றோம். அதனால இந்த இஷ்டம் வெறுப்பு, அதாவது பிடிச்சது பிடிக்காதது, இந்த பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் தான் சுகதுக்கங்கள் வரத்துக்கு ஒரு வேறா இருக்கு. ரிஷிகள் மகான்கள் இவ எல்லாருமே சுகதுக்கங்களை எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கா. எப்படி தாண்டினான்னா, இந்த பிடித்தவை பிடிக்காதவையை ஒதுக்கி வச்சுட்டா. அதனால ஆஞ்சநேயர் இந்த ஸ்லோகத்துல இறுதியில அப்படிப்பட்ட மகான்கள் சுகதுக்கங்களை கடந்து வந்திருக்கார்களே, அந்த மகான்களை தண்டம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார். நவகிரகத்தோட இப்ப சம்பந்தப்படுத்தி பேசறச்சே இந்த மந்திரம் ஞான உபதேசம் சீதா பிராட்டி இடத்திலேருந்து பெறுவதற்கு உண்டான ஸ்லோகம். இந்த மந்திரம் குரு பகவான குறிக்கிறது. கிரகங்கள்லயே பிராதானியமான கிரகம் என்னன்னா குரு. குரு பகவான் தான் ஞானத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர். புஷ்பராகம் அப்படிங்கிற ரத்னம் கூட குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ரத்னம். அதனால மேல சொன்ன இந்த ரத்னத்தை, மேல சொன்ன இந்த மந்திரத்தை நாம பாராயணம் செய்வதன் மூலியமா நமக்கு குரு பகவானுடைய கிருபை கிடைக்கிறது. அதை இந்த இடத்துல நமக்கு எடுத்துரைக்கிறா. இந்த ஸ்லோகம் என்னங்கிறத பார்த்துருவோம் மற்றொரு தடவை. பின்பு 6வது ரத்னத்துக்கு போலாம். புஷ்பராகத்துக்கு அவர்களுடைய ஸ்லோகம் என்னன்னா, பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாததிகம் பயம் தாபியம் ஹியே வியுஜ்யந்தே நமஸ்தேஷா மகாத்மனாம். அடுத்த ரத்னம் என்னன்னு கேட்டா வைரம். அதுக்குண்டான ஸ்லோகம் என்னன்னா, ராமஹ கமல பத்ராக்ஷஹ சர்வசத்வ மனோஹரஹ ரூபாதாக்ஷிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜே. ஆஞ்சநேய சீதா பிராட்டிட்டு இருந்த துக்கத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். ராமதூத்தனாய் வந்தவன் தான் நான் அப்படின்னு எடுத்துரைக்கிறாரா ஆஞ்சநேயர். அவளால சீதா பிராட்டில முதல்ல இது ராமர் அம்ச ஆள் நம்ப முடியல. இருந்தாலும் சொல்லின் செல்வனாயிற்று ஆஞ்சநேயர் விடுவாரா? சீதைக்கும் ராமருக்கும் அந்தரங்கமான இருந்த விஷயம்தான் காக்காசுரவதம். அதையே அவர் எடுத்து காண்பிச்சு நான் ராமதூதன் தான் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணினார். அந்தர்கதமான வியாக்கியானம், ராமருக்கு நடை அழகு, உடை அழகு, கண் அழகு, கைகள் அழகு, தோள்லா அழகு, எல்லா விதமான அழகும் அவரிடத்துல இருக்கான். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சொல்றார், ஏதோ ஜனங்க மட்டும் ராமர் இடத்துல அந்த ஈர்ப்ப சந்திக்கல, ராமரோட இந்த வெவ்வேறு அழகுக்கு மயங்கல, ஜனங்கள் மட்டும் ராமரனுடைய இந்த அழகுக்கெல்லாம் மயங்கல,
கூடவே எத்தனையோ ஜீவராசிகள் மிருகங்கள் உட்பட ராமர்னுடைய அந்த அழகை பார்த்து மயங்கின்னு இருக்குன்னா ஒரு விற்த்தாந்தம் பார்க்கலாம். ராமர், லக்ஷ்மண, சீதா இவா 3 பேருமே வனவாசத்துக்கு வந்தா இல்லையா? காட்டுக்கு வந்தப்போ அங்க இருந்த ஒரு சில ஜீவராசிகள், ஒரு சில ஸ்திரீகள்லாம் யோசிச்சாலாம், ராமர்னுடைய இந்த புஜ அழகை பார்த்துட்டு அவருக்கு என்ன அழகா தோள்கள்லாம் இருக்கு பாத்தியா, அவருடைய காஃப் மசில் அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, அவரோட கை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, கண் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, மூக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, அவரோட சுருட்ட கேசங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, அவரோட நட எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, இப்படிதான் ரசிச்சுட்டே இருந்தாலாம். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன அழகு இருந்து நம்ம கொடுத்து வைக்கலையே, அனுபவிச்சா ராமனைத்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாள். ஏன்னா அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல, எப்படி அவளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அதுக்கு மேல அவ ஒன்றும் பேசல. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் அதான் சொல்றார், ஜனங்கள் மட்டும் ராமரனுடைய இந்த அழகெல்லாம் பார்த்து மயங்கினா பரவாயில்ல, லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் மிருகங்கள் உட்பட ராமர் இடத்துல ஈர்ப்பா வாழ்க்கை இருக்கு. எப்பவுமே ஒருவன் நல்லதை மட்டுமே நினைச்சுட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தான்னா அவனால வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகா வர்ணிக்க முடியும். அதனால ராமரனுடைய அழக ரொம்ப அழகா ஆஞ்சநேயர் வர்ணிச்சாராம். ஆனாலேயே அவருக்கு சொல்லின் செல்வன் பேர் வந்துருத்தோ என்னமோன்றா. நவகிரகத்தோட சம்பந்தம் இருக்கு. கணையாழி சொன்னேன் இல்லையா முதல்ல, இந்த கணையாழிய ராமர் ஆஞ்சநேயரிடத்துல கொடுத்து இது கொண்டு போய் சீதை இடத்துல சேர்த்துருன்றார். இந்த ஆஞ்சநேயர் இந்த கணையாழிய கொண்டு சீதை இடத்துல கொடுக்கறதே இந்த நிகழ்வு மட்டும் ஏதோ வைரவாட்டம் சுந்தரகாண்டத்தை ஜொலிச்சுட்டே இருக்கு. சூடாமணிய பத்தி சொல்லாம இருந்தாலும் இருப்பா, கணையாழிய பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது சுந்தரகாண்டத்துல. இது வைரமாட்ட தக 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 தகன்னு ஜொலிக்கிறதா சுந்தரகாண்டத்துல. அதனால இது வைரம் அப்படிங்கிற ரத்னத்துக்கு கீழே வரக்கூடிய ஸ்லோகமாவே அமைஞ்சிருக்கு. வைரம் அப்படிங்கிற இந்த ரத்னம் சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய ரத்னம். இதுக்கு சுக்கிரனை விதிவெள்ளின்னு சொல்றதும் உண்டு. சுக்கிர பகவான் நமக்கு தேவையான ஒளியை வீசக்கூடியவர். இந்த மந்திரம் சீதா பிராட்டினுடைய துக்கத்தை எப்படி ஆஞ்சநேயர் அங்க சென்று நீக்கி அவளுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்க போறதுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல சுக்கிர பகவானை தரிசிப்பதன் மூலியமா ஒருவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலியமா வெறுமை ஏதோ மனசு மட்டும் பிரகாசிக்கும் இல்ல, சரீரம் பிரகாசிக்கும், நல்ல உடல்நிலை, நல்ல தேஜஸ் இதெல்லாம் அவளுக்கு ஏற்படுறது, நல்ல பக்தி ஏற்படுறது. ராமபிரான் இடத்துல இந்த மந்திரம் ஜபிக்கிறது மூலியமா நல்ல ராமபிரானோட ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் ஏற்பட்டு பக்தி ஏற்படுறதுங்கிறத சொல்ற. அந்த ஸ்லோகம் என்னங்கிறத ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த ரத்னத்துக்கு போலாம். ராமஹ கமல பத்ராட்சஹ சர்வசத்வ மனோஹரஹ ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜே. அடுத்த ரத்னம் என்னன்னு யோசிக்கிறளா? நீலம் ஜெயத்யதிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணஹ. இங்க எந்த காரியத்துக்காக இலங்கைக்கு சென்றாரோ ஆஞ்சநேயர் அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டார். இப்ப ஆஞ்சநேயருக்கு ராவணனுக்கும் அவனுடைய அரக்கர்களுக்கும் ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு ஆசை. அதனால அசோகவனத்தை மொத்தமா துவம்சம் பண்ணிட்டார். ராவணனுடைய சைன்யத்தை துவம்சம் பண்ணிட்டார். இப்படி எல்லாத்தையுமே அழிச்சுட்டார். நாம தான் நேத்திக்கே பார்த்தோமே, அசோக வாட்டிகா அதுக்கு கீழே இருக்கிற சீதா பிராட்டினோட இடத்தையும் விபீஷணனுடைய அரண்மனையும் தவிர்த்து மீது எல்லா இடத்தையும் ஆஞ்சநேயர் எரிச்சுட்டாராம். இப்படி எரிச்சது மட்டும் இல்லாம அவர் ஒரு கர்ஜனா ஒண்ணு பண்ணாராம். இடி இடிக்கிறாப்புல இருந்துதான் அத்தனை பேர் காதலியும். நிறைய மாத கர்ப்பிணிகளுடைய சிசு கூட அந்த கர்ஜனைய தாங்க முடியாம கலைஞ்சு படுத்து. எதுக்காக இப்படி பண்ணார்னா, இனிமே ராவணனுடைய இந்த ராஜ்யம் வளரவே கூடாது. ராவணன் அவனுடைய வம்சாவளி வரக்கூடியவ யாருமே இனிமே இங்க வாசம் பண்ணக்கூடாது. அசுராளனுடைய வாசமே இனி எதிர்காலத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு அந்த கர்ஜனைய பண்ணாராம். அந்தர்கதமான வியாக்கியானம் இந்த இடத்துல இந்த மந்திரம் ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு சென்று சீதையை பார்த்தார். பின்பு லங்கையினுடைய அத்தனை இடங்களையும் அழிச்சுட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீராமர் ஒரு வீரியவான்,
தைரியமானவர். அதே போல லக்ஷ்மணனும் இளையவனும் தைரியமானவர். அவளுக்கு எல்லாமே வெற்றியில தான் முடியும். ஏன்னா அவ எல்லாமே நல்லதுக்குன்னே பண்றான். அதனால நல்லவாளுக்கு என்னைக்குமே வெற்றி தான். நடுவில் ஏதோ தோல்வி வர மாதிரி இருக்கும், ஆனா அவளுக்கு தோல்வியே ஏற்படாது. நல்லதே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு நல்லதாக தான் எல்லாம் முடியும்னா ஆஞ்சநேயரும் இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத ஸ்மரணத்தில் வச்சுட்டு தான் அவர் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணினார். நாமளும் அதே மாதிரி இருக்கணும்னு விஷயம். அங்க இந்த ஆஞ்சநேயனுடைய கர்ஜனை அரக்கர்களுக்கு இலங்கையில் அவர் கொடுத்தாரே, அந்த கர்ஜனை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம். வெற்றியை குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஆஞ்சநேயர் உணர்த்திவிட்டார். ராமபிரானுக்கு தான் வெற்றிங்கிறத உணர்த்திவிட்டார் ஆஞ்சநேயர். சனி பகவானுக்கு ரொம்ப நாளா சீதா பிராட்டிய பாடா படுத்தின்னு இருந்தாராம். அதனால இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போ அவர் ராவணனை பிடிக்க போறதா சனி பகவான். இத்தனை நேரம் சீதையை பிடிச்சுட்டு ஆட்டின்னு இருந்தார், இப்ப ராவணனை பிடிக்க போட்டார். சனி பகவான் இத்தனை நேரம் சீதா பிராட்டியை பிடிச்சுட்டு ஆட்டின்னு இருந்தார், இப்ப ராவணனை பிடிக்க போறாராம். எத்தனையோ புராணங்கள் சொல்றது தசரதன் சனி பகவானால் அனுகிரகத்தை பெற்றவர். அதனால தசரதனுடைய மைந்தனாக தசரதாத்மஜ என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் சனி பகவானோட அனுகிரகம் கிட்டும். சனி பகவானுக்கு நிற்கக்கூடிய ரத்னம் நீல ரத்னம். இந்த மந்திரம் சனீஸ்வரனையும் ஆஞ்சநேயரையும் வழிபடக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது மூலியமா, இந்த மந்திரத்தை பாராயணம் பண்றது மூலியமா சகல விதமான தோஷங்களும் சனி பகவானாலேயே அழிக்கப்பட்டு அவளுக்கு என்னென்னலாம் தடங்கல்கள் இருந்ததோ அத்தனை தடங்கல்களும் நீங்கி வா சௌக்கியமா இருப்பா அப்படின்னு விஷயம். இப்போ இந்த ரத்னம் என்னன்னு பார்த்துடலாமா? நீலம் அப்படிங்கிற ரத்னத்துக்குள்ள வரக்கூடிய ஸ்லோகம். ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணஹ. அடுத்த ரத்னம் பார்ப்போமா? கோமேதகம். சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாஸ்த்யேக பத்னீத்வம் சீதோ பவ ஹனுமதஹ. ஆஞ்சநேயர் ராவணன் மேல கோபத்துல இலங்கையவே அழிச்சுட்டார். ராவணன் ஜம்புமலி மற்றும் அவள் சைன்யத்தில் இருந்த ஆக்ஷகுமரன் இவ எல்லாரையுமே அனுப்பிச்சு ஆஞ்சநேயரை அவருடைய ராவணனுடைய அரண்மனைக்குள்ள வரும்படிக்கு ஆணை பிறப்பித்தார். ஆனா ஆஞ்சநேயருக்கு இருந்த சக்தியினால எல்லாரையுமே வதம் பண்ணிட்டார். இந்திரஜித் ராவணனுடைய பிள்ளை பிரம்மாஸ்திரத்தை ஆஞ்சநேயர் மேல பிரயோகிச்சாராம். அந்த அஸ்திரத்தை மதிச்சு ஆஞ்சநேயர் சபைக்கு வந்தார். அச்சமயம் ஆஞ்சநேயர் சொன்னாரா, ராமனின் தூதன் நான், அதனால ராவணா ஜாகிரத, ராமரிடத்துல நீயா சீத்தை ஒப்படைச்சுடு, அவரா வந்து மீட்கணும்னு சொன்னா நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும்னுட்டும் ஆஞ்சநேயர் அங்க ராவணனை எச்சரிச்சாரா. ஆனா ராவணன் கேட்கல. அப்பதான் ராவணனோட ஆசனம் கூட தரல ஆஞ்சநேயர் அமரத்துக்கு. உடனே தன் வாளாலேயே பெரிய ஆசனத்தை ராவணனுடைய ஆசனத்துக்கு நிகரான ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தினா அது மேல உட்காந்து ராவணனை வந்து எச்சரிச்சா. ராவணன் கேட்கல. உடனே ராவணன் சொன்னானா, அவனுடைய வாயில் காப்பாடத்துல எல்லாம் சொல்றார் அவர், ஆஞ்சநேயரை இலங்கையினுடைய வீதிகளுக்கு அழைத்து சென்று ஆஞ்சநேயனுடைய வால்ல நெருப்ப கொளுத்தி விடுன்னா. இதை கேட்டு சீதா பிராட்டி ரொம்ப துக்கப்பட்டாளாம். ஆஞ்சநேயருக்கு இப்படி ஒரு நிலையா? ராமதூதனாக வந்தாரு, இந்த நிலை அவருக்கு ஏற்படணுமா? எனக்காக தானே அவர் வந்தார், அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு வருத்தப்பட்ட அக்னி பகவான பிரார்த்திச்சுண்டாளாம். இந்த மேல சொன்ன ஸ்லோகம் தான் சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணின ஸ்லோகம். இல்ல அந்தர்கதமான விஷயம். இந்த மந்திரம் சீதா பிராட்டிக்காகன்னு சொல்லியிருந்தாலும் சீதா பிராட்டி அதாவது உண்மையான மனைவியானவள் நிச்சயம் அவளுடைய கணவன் செல்லக்கூடிய அந்த பாதையை தான் பின்பற்றுவள். ஏன்னா அப்படிப்பட்ட பத்னிகளுடைய சக்தி ரொம்ப பெருசு. சீதை ராமரனுடைய பாதையை பின்பற்றினவள், ராமருக்கு நிழலாக இருந்தவள் சீதை. அப்பவோ ஆஞ்சநேயருக்காக அக்னி பகவான் பிரார்த்திக்கத்தை சொல்றார். ராமருக்கு மட்டுமே நான் பத்னிங்கிறது உண்மையா இருந்தா ராமரனுடைய திருவடி தடங்களை
பின்பற்றக்கூடியவள் அப்படிங்கிறது உண்மையா இருந்தால் அப்போ ஆஞ்சநேயர்னுடைய வாலில் வைக்க போற இந்த அக்னி அவரை சுடாமல் இருக்கட்டும். இந்த மந்திரத்தை சீதை சொன்னா இல்லையா அக்னி பகவான்கிட்ட பிரார்த்தனையா, அதனாலதான் ஆஞ்சநேயனுடைய வாலில் நெருப்பு வச்ச அப்புறமா ஆஞ்சநேயருக்கு குளிர்ச்சி தான் தெரிஞ்சது அப்படின்னுட்டு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு உண்மையான பத்னியானவள் கணவனுடைய கால் தடங்களை பின்பற்றணும். தர்ம பத்னியாக இருந்தான்னா அவளுக்கு மிஞ்சின சக்தி இங்க கிடையாது. அவ என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் பகவான் நிச்சயம் கொடுத்துருவான் அந்த ஸ்திரீக்கு. இந்த நவகிரகத்தோட சொல்றச்சே ராகு அப்படிங்கிற பகவான் இந்த மந்திரத்துக்கு அதிபதியா இருக்கார். இந்த இடத்துல ராகு பகவான் தோல் அதுல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு தரக்கூடியவர். இந்த மந்திரம் நெருப்புக்கு நிகரான சக்தியை கொண்டது. அக்னி பகவான் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறதுனால நெருப்புக்கு நிகரான சக்தி கொண்டவர் ராகு பகவான். இந்த மந்திரம் ராகு பகவானை குறிக்கிறது. ராகு பகவானுக்கு இருக்கிறது ரத்னம் என்னன்னு பார்த்தா கோமேதகம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது மூலியமா திருமாங்கல்யம் பலம் ஏற்படுறது. பஞ்சபூதங்கள்னால இவாளுடைய பதிகள் தாக்கப்பட மாட்டா. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த ரத்னம் கடைசி ரத்னத்துக்கு நாம போலாம். கோமேதகம் 8வது ரத்னம். யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாச்சேக பத்னித்வம் சீதோ பவ ஹனுமதஹ. அடுத்தது வைடூரியம் கடைசி ரத்னம். நிவృత్తவன வாசம் தம் த்வயா சாதர்மரிந்தமம் அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷ்யசி ராகவம். இன்னும் ஒரு அழகான ஸ்லோகம். ஆஞ்சநேயனுடைய வால்ல நெருப்ப வைத்தாலும் அவருக்கு குளிர்ச்சி தான் ஏற்பட்டது. ஆனா அவருக்கு குளிர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கு ராவணன் மற்றும் அவனுடைய சைன்யத்தை சும்மா விட்டுட்டு போடணும்னு தோணலை. நிச்சயம் இவாளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னுட்டு அத்தனை அரண்மனைகளையும் எரிச்சார். இதுக்கப்புறம் கடலை தாண்டி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தார், சுக்ரீவனை பார்த்தார், திருஷ்டா சீதா அப்படின்னார். சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணியை கொண்டு வந்து ராமபிராடத்துல கொடுத்தார். அதுக்கப்புறம் தெரியும் இதுக்கப்புறமா இவா ராமசேது கட்டி இலங்கைக்கு வந்தா ராவணனோட யுத்தம் புரிஞ்ச சீதா பிராட்டியை மீட்டு அழிச்சுட்டு போயிட்டா. இப்ப இந்த மந்திரம் ஆஞ்சனிடத்திலே இந்த மந்திரம் ஆரம்பிச்சு சீதா பிராட்டி எடுத்து முடியறது. ஸ்ரீ ராமச்சந்திரன் ஒரு மகானுபாவர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகானுபாவர், தைரியமானவர், எல்லா விதமான தீய விஷயங்களையும் சட்டுன்னு அழிக்கக்கூடியவர், உடனே சீதா பிராட்டி மீட்கக்கூடிய பராக்கிரமம் படைத்தவர். ராவணனை ராமபிரான் ஜெயிச்சுட்டார்னா வனவாசம் ஒரு முடிவுக்கு வந்துடும். பின்பு பட்டாபிஷேகம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அங்க ராஜாவாக அயோத்தியா நகரத்தை ஆட்சி பண்ண போறார். அங்க இருந்த சிம்ஹாசனத்தை அலங்கரிக்க போறார். ஏன்னா இத்தனை நாள் 14 ஆண்டுகள் ராமர்னுடைய பாதுகாதான் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. இப்ப ராமரே அங்க எழுந்தருளி அங்க ஆட்சி புரிய போறார். இந்த மந்திரம் சீதா பிராட்டி சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ராமபிரானுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி ராமபிரானும் சந்தோஷப்பட்டான். இந்த மந்திரம் ஆஞ்சநேயனுடைய ஏற்றத்தை சொல்வதன் மூலியமாக எதிர்காலத்தில் நடக்க போற பட்டாபிஷேகத்தையும் இருக்கக்கூடிய மந்திரம். நவகிரகத்தோட சொல்றச்சே ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேத்து கிரகம் நமக்கு உதவி புரிவார். இந்த மந்திரம் கேத்து பகவானுக்கு இருக்கக்கூடிய மந்திரம். கேத்து அப்படின்னாக்க கொடியினும் அர்த்தம் இருக்கு. இங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியைக்கு சீக்கிரத்துல ராமபிரான் இங்க வெற்றி கொடியை தாங்கிண்டு அயோத்தி போய் சேர போறார். இந்த மந்திரமும் வெற்றி கொடியை பத்தி பேசுறதுனால கேத்து பகவானே குறிக்கிறது. இந்த மந்திரத்தை பாராயணம் பண்றது மூலியமா ஒருவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள், யசஸ், தேஜஸ், துக்கங்கள்ல இருந்து நிவாரணம் இதெல்லாம் ஏற்படுறது. கடைசி தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டோ இதோட நவரத்ன சுந்தரகாண்டம் முடியறது. நிவృత్తவன வாசம் தம் த்வயா சாதர்மரிந்தமம் அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம். 9 ரத்னங்கள் சுந்தரகாண்டத்தில் அனுபவிச்சோம். சுந்தரகாண்டத்தை முழுசா பாராயணம் பண்ண முடியலனாலும் நித்தியபடிக்கு இந்த 9 ஸ்லோகங்கள் இல்லைன்னா முடிஞ்ச எண்ணிக்கை இந்த 9 ஸ்லோகங்களோ இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம்
இந்த நவரத்னங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பாராயணம் பண்ணா கூட வியாதிகள் எல்லாம் நீங்கி எல்லாருக்கும் இஷ்டகாமார்த்த சித்தியர்த்தம் என்னென்னலாம் வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ அத்தனையும் அந்தந்த தெய்வம் மந்திரத்துக்கு உட்பட்ட தெய்வங்களை நான் பார்த்தோம் நவகிரகங்கள்ல அவளும் அனுகிரகிப்பா. இல்ல நவகிரகங்களை எல்லாம் தன் வசத்தை வச்சுருக்கக்கூடிய ஆஞ்சநேயரே அனுகிரகிப்பார். இப்போ இந்த நவரத்ன சுந்தரகாண்ட பாராயணத்தை பண்றவாளுக்கு ஆஞ்சநேயர், சீதா பிராட்டி, ராமபிரான் இவாளுடைய அனுகிரகம் எல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயர்.